நம்ம சர்ச்சோட 30 ஆண்டு விழாவாச்சு. ஆண்டவர் எவ்வளவு கிருபையா நடத்தியதாருன்னு தெரிஞ்சா நீயும் என் கூட சேர்ந்து இப்படிதான் ஹாப்பியா பாடுவ சங்கவி. கண்டிப்பா அதை சொல்லதானே இங்க கூடி இருக்கோம். முதல்ல ஆண்டவர் நம்ம மத்தியில மகிமைப்படும்படி அவரை வரவேற்கணும்ல. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, வெற்றிவானிலே சக்தி இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, வெற்றிவானிலே சக்தி இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, அப்படி கேள்வி என் செல்ல குட்டி. நானே ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்ல சொல்ல நீங்க எல்லாம் அல்லே சொல்லு. ஓகேவா? தேவ கிருபையினால நம்ம சபை 1995ஆம் ஆண்டு 23 ஜனவரி அன்று சகோதரி ஜெயராணி அவர்களுடைய வீட்டின் கீழ்ப்பகுதியில ரெவரண்ட் ஆசிரியர் அவர்களால ஜெபித்து ஆரம்பிக்கப்பட்டது. இதற்கு முன்ன 1990ஆம் ஆண்டிலிருந்து அதே வீட்டோட பின்னறையில ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மாலையில ஜெப கூட்டம் நடந்து வந்தது. ரெவரண்ட் தனசீலன் உட்பட பல போதகர்கள் ஆராதனையை நடத்தி வந்தாங்க. சொல்றேன் கேளு. ஜோஸ்பின் அம்மா, பாத்திமா அம்மா, ஜெயராணி சிஸ்டர், பொன்னம்மா போன்ற மூத்த விசுவாசிகளுடன் 1995ல 6 பேர்களை மக்கள் கொண்ட சிறிய சபையாக நடந்து வந்தது. 6 பேர் அக்கா? சும்மா நகைச்சுவை பண்ணாதீங்க அக்கா. 6 பேரும் ஒரு சபையா? ஏய் நயானி ஷர்மிளா, அற்பமான ஆரம்பத்தை அசட்ட பண்ணாதுன்னு வேதவசனம் உனக்கு மறந்து போச்சா? ஜெமிமா, அதான் அதுக்கு ஒரு பாட்டு எடுத்து விடுங்கக்கா. அற்பமான இந்த இடம் போதாத நிலையில அதே வீட்டோட மேல் பகுதியில கூரையை போட்டு சபை நடத்தி வரப்பட்டது. அப்புறம் அதே விரிவாக்கம் செய்து ஆராதனை நடந்து வந்தது. ஆண்டவரே நம்ம எப்பவும் உயர்த்தி அழகு பார்க்கிறவர், அப்படிதானே? இப்ப பாருங்க, ஜெபம் எவ்வளவு வல்லமையா
பிப்ரவரி மாதம் 19ஆம் நாள் 2009ஆம் ஆண்டு நம்ம இருக்கிற இந்த இடம் வாங்கப்பட்டது. அல்லேலூயா. இப்படி பல வருட ஜெபத்துக்கு பிறகு ஒரு வழியா சபையை கட்டி பிரதிஷ்டைக்கு பெரிய போதவரை அடைச்சி பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு சபையை திறக்க போற நேரத்துல நம்ம சப் கலெக்டர் கோர்ட்ல இருந்து கட்டிட வேலையை நிறுத்த சொல்லிட்டாங்க. என்னக்கா சொல்றீங்க? கேட்கவே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. சோர்ந்து போகாதப்பா, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, மனமே சோர்ந்து போகாதே. கண்டுரையா தேவன் கைவிடுவாரோ, கண்டுரையா தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே, மனமே சோர்ந்து போகாதே. தம்பி, சோதனையை சகிச்சாதான் சாதனை. நம்ம கர்த்தரோட வல்லமை அப்பதானே நம்ம ஜனத்துக்கெல்லாம் தெரிய வரும். ஆமா. பிரச்சனைகளுக்கு மத்தியில தானே நம்ம சர்வ வல்லவருடைய மகிமை, அற்புதம், அதிசயமான காரியம் எல்லாம் தெரிய வரும். சரியா சொன்னீங்கக்கா. ஆமாக்கா, அதுக்கப்புறம் என்ன நடந்தது? சபை ஆராதனை எங்க நடத்துனீங்க? அப்ப இருந்து கலவ போதுகிறோம் செயலாளர்கள் சேர்ந்து தற்காலிகமாக இந்த இடத்துல சில விசுவாசிகளை வைத்து ஜெபித்து ஆலயத்தை திறந்து வச்சாங்க. அல்லேலூயா. ஆனா சபை கோர்ட்டு உத்தரவுப்படி கூட்டிட்டாங்கப்பா. ஆமா. என்னக்கா, அத பிரதிஷ்டை நல்லபடியா முடிஞ்சதுல ஆராதனை இங்கே நடத்திக்கலாமே. கோர்ட்டு பர்மிஷன் கொடுக்கல. இப்படி இருந்த சூழ்நிலையில பழைய இடத்துக்கு போய் தொடர்ந்து ஆராதனை நடந்து வந்தது. மறுபடியும் பழைய இடத்துக்கேவா? ஆமா. எந்தவித கீபோர்டு, மைக்கு, கைத்தட்டல் இல்லாம ஆராதனை நடந்து வந்தது. பரவாயில்ல, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆராதனை தடை இல்லாம நடந்துச்சு. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அங்கீகாரத்தை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், 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 துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், துதிப்பேன். கோர்ட்டுக்கு பல முறை ஏறி இறங்கி வந்தாங்க நம்ம போதகர் அம்மாவும். ரொம்ப பரிதாபமா தான் இருந்துச்சு. என்ன பண்றது? ஆனாலும் நம்ம ஜெபிச்சோம். ஆனாலும் என்ன பண்ணோம்? ஜெபிச்சோம். அந்த இருவிடாத ஜெபம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? பெரிய பெரிய தடைகள் எல்லாம் உடைச்சு. என்ன பண்ணுச்சு? பெரிய பெரிய தடைகள் எல்லாம் உடைச்சுது. எங்க அந்த பாட்டு எடுத்துருக்க பாப்போம். இருவிடாத ஜெபத்தினால் பெரும் தடைகள் தகர்த்திடலாம். நம் கருத்துடன் ஜெபிப்பதினால் நம் கண்ணீர் துடைத்திடலாம். மார்ச் 12, 2012ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்ட வேலையை சரியா முடிக்கிறதுக்கு முன்னமே இந்த இடத்துல ஆராதனை நடத்த ஆரம்பிச்சாச்சு. திரும்பவும் பிரச்சனையாக்கா? ஆமாப்பா, சொல்றேன் கேளு. பிரச்சனை அதிகமானதுனால அவசரமா கட்டினதுனால கட்டிட மோசமான நிலை ஆயிடுச்சு. ஆனா அந்த நேரத்திலையும்
என்ன செய்யறதுன்னு திகழ்ச்சி நின்ற அந்த நேரத்துல சகோதரர் அமல்ராஜ் வந்தாரு. அமல்ராஜா, அவர் யாருக்கா? அது நான் சொல்றேன். அமல்ராஜ் யாருக்கு? அவர் ஒரு இன்ஜினியரு, விசுவாசி கூட, வேறு சபையை சேர்ந்த நல்ல விசுவாசி. ஆனா ஆண்டவர் உண்மையா நினைச்சதுனால நம்ம சபைக்கு டிசைன் இன்ஜினியராக வந்தார். எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம எல்லா கட்டுமானங்களிலும் உண்மையும் உத்தமமாய் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிந்து ஆசிரியர் என்ன சொல்றாரோ அதன்படி செஞ்ச உண்மையில ஒரு மனுஷன். அதனால அவர் இன்னி விதிக்கு அவர் நல்ல ஐக்கியமா இருக்கிற சபையில. அது மட்டுமா, சகோதரி யாக்கு மற்றும் பல சகோதரிகளும் வாலிபர்களும் பொறுப்பாக பல வேலைகளை செய்து வந்தாங்க. நல்லா உதவி செஞ்சாங்க எல்லாரும், தெரியுமா? அப்படி என்னதான் பண்ணாங்கக்கா? அவங்கெல்லாம் பண்ணாங்க. அப்படிலாம் பண்றாங்களேக்கா, உங்களுக்கு என்னதான் கிடைக்கும்? அப்படி கேளு, என்ன கிடைக்குமா? சொல்றேன் கேளு. கர்த்தர் இன்மையிலும் மறுமையிலும் அவங்க நிறைவா ஆசீர்வதிப்பாரு, தெரியுமா? ஆமா. உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார், உன்னை வாழாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. ஆமாக்கா, இவ்ளோ பெரிய மாளிகை மாதிரி சபை கட்டியிருக்கே, இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாயிருக்கும்? எப்படிக்கா இதுக்கெல்லாம் காசு? சொல்றேன். ஜெபம், தேவ கிருபை, தயவு, இது மட்டும் இல்லாம ஏழை விசுவாசிகள் இல்லாதவர்களும் போதகர் குடும்பமும் கர்த்தரால் ஏவப்பட்டவர்களும் கொடுத்த காணிக்க சபை கட்டுறதுக்கு ரொம்ப உதவியா இருந்தது. அது மட்டும் இல்ல, தினமும் அதிகாலை ஜெபம், நேரம் கிடைக்கும் போது எல்லாம் ஜெபம் பண்ணிட்டோம்னாதான் இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு, தெரியுமா? இது அனைத்துக்கும் காரணமாக இருந்த நம்ம பாஸ்டர் அம்மாவையும் அந்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்தணும். செலுத்தலாமா? கோடான கோடி நன்றி சொல்லலாம். போதகரை தந்தை அப்பாவுக்கு நன்றி, நன்றி. போதகர் அம்மாவுக்கு தந்தை அப்பாவுக்கு நன்றி, நன்றி. போதகர் தந்தை அப்பாவுக்கு நன்றி, நன்றி. போதகர் அக்கா, உங்க பண்ணதையும் கொஞ்சம் சொல்லுங்கக்கா. கண்டிப்பா சொன்னேன். விசுவாச பிடித்திருந்த நிறைய பேரை ஜெபத்தினால விடுதலை செஞ்சாங்க. நிறைய ஏழை பிள்ளைகளோட படிப்புக்கும் எதிர்காலத்துக்கும் காரணமாக இருந்தாங்க. நேரம் காலம் பார்க்காம, அவங்க பிறவியில பார்க்காம, ஹாஸ்பிட்டல்லையும் எல்லாத்துலயும் அவங்க சொந்த பிள்ளைகளை காட்டிலும் அதிகமா எங்க ஒவ்வொருவரையும் நேசினாலதான் கர்த்தர் எங்க சபையும் சபை விசுவாசிகளை இவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இன்னும் பல தரிசனங்களை நம்ம போதவருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் கொஞ்சம் எடுத்து சொல்லுப்பா சரவணா. சொல்றதுக்கா நல்ல கவனமா கேளுங்க. நம்ம விஎல்இ சபை மூலமாக 3 கிளை சபைகள் ஆரம்பிக்கப்படணும். அடுத்தது இன்னும் அநேக நம்ம சபை மூலமாக அநேக மிஷினரிகளை நம்ம தாங்கணும். தினமும் அதிகாலையில குறைஞ்சது 250 பேருக்கு மேல அதிகமா வந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளணும். 1000க்கும் மேற்பட்ட அதிகமான விசுவாச குடும்பங்கள் நம்ம இட சபையில சேர்க்கப்படணும். சூப்பர் தம்பி. இவ்வளவு கிருபையாக அற்புதமாக இந்த இடத்துல இந்த ஊர் மக்களுக்காக கர்த்தர் கட்டி கொடுத்த இந்த ஆலயத்துல நிச்சயமாகவே தேவன் வாசம் செஞ்சு ஜெபங்கள் எல்லாம் கேட்டு பல்வேறு விடுதலைகளை எல்லா மக்களுக்கும் கொடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? இந்த இடத்துல ஜெபிச்ச ஒரு நாள் இந்த ஜெபம் வீணா போனதே இல்லை. கண்ணீரோடு Thank you.
அதனால இந்த நன்னாளில கூடி வந்திருக்கிற எல்லாருக்கும் நாங்க சொல்லி முடிக்க போறது என்னன்னா, என்னன்னா வாழ்கிற இந்த ஒரு வாழ்க்கைய ஆண்டவருக்காக வாழ்ந்து நம்ம சூழ்ந்துள்ள இயேசு அறியாத மக்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து அவங்க ஆத்மாவை நரகத்துக்கு தப்புவித்து பரலோகத்துக்கு சேர்ப்பதே நன்மை. அது சந்தோஷம்